இங்கே ஹீரோ காலேஜில் தான் ஃப்ரெண்டோட லவ்வுக்காக ஒரு கேங் கூட போய் சண்டை போடுறான். அந்த 2 கேங்கும் முடிவு பண்ணி அந்த பொண்ணுகிட்டே கேட்கலான்னு போய் நிற்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு இந்த 2 பேரையும் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு ஹீரோவை லவ் பண்ணுறேன்னு சொல்லிடுறா. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாத பொண்ணு. ஹீரோவுக்கு வந்து திக்குவாயாக இருக்குது. அந்த பொண்ணு சொல்கிறா, எல்லா வாய்ஸும் கேட்கும்போது உன் வாய்ஸ் மட்டும் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக கேட்டுச்சு, அதனால தான் நான் உன்னை லவ் பண்ணேன்னு சொன்ன உடனே ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஒரு 3 வருஷம் போயிடுது. காலேஜ் ஃபைனல் இயரில் இவங்க 2 பேர் வீட்லேயும் இவங்க லவ் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிச்சி உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் சின்ன வயசாக இருக்குது, அவசரப்படாதீங்கன்னு ஃபேமிலியில் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுறா. அவங்க ஃபேமிலியும் உங்களை விட்டு போயிடுறாங்க. ஒரு நாள் இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது பிறக்க போகிற குழந்தைக்கும் ஒரு வயசுக்கு மேலே இவ்வளோ மாதிரியே கண் பார்வை இல்லாமல் போயிடும்னு தெரிஞ்ச உடனே இந்த பையனை விட்டு வந்துடுறா. இவன் அந்த பொண்ணை தேடி வரா. அந்த பொண்ணு சொல்கிறா, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எங்கள் 2 பேரும் விட்டு போயிடுவேன்னு பயமாக இருக்குன்னு சொன்ன உடனே இவனும் கண்ணை கட்டிட்டு வந்து நானும் உங்களை மாதிரியே அந்த உலகத்தை பார்க்குறேன்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு மன இறங்கி இவங்க கூடயே வந்துடுறா. அந்த பொண்ணு நிறமாசம் கர்ப்பிணியாக இருக்கும்போது வீடு ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வலி வருது, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறாங்க. குழந்தையும் பிறந்துருது பாவம். ஆனால் அந்த பொண்ணு மட்டும் இறந்து போயிடுறா. அவன் வாக்குறுதி கொடுத்த மாதிரி அந்த குழந்தைக்காக இவன் நிற்கிறான். அந்த பொண்ணு தான் இவங்களை விட்டு போயிட்டா.